ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மைல்டான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்போ செய்யலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டவரை எடுத்துக்கலாம். அது சூடானோடனே மூணு டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடானோடனே இதில் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற 2 பிரியாணி இலை, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் கசகசா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 400 கிராம் அரிசினால் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 100 கிராமுக்கு ஒரு வெங்காயம். ஆனியன் இந்த அளவுக்கு நீள நீளமாக நைஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கி வரும். ஆனியன் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும் சீக்கிரமாக. ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராமுக்கு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். உப்பு நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, சீக்ரெட் பிரியாணி மசாலா. இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே மைல்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆச்சி கரம் மசாலா தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆச்சி கரம் மசாலா பிரியாணி மசாலா நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ரொம்ப மைல்டாகவே போதும்னா நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி சீக்ரெட் மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். புதினா மல்லி ஃபைனலாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா கூட ஆட் பண்ணி வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கனை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விடலாம். சிக்கன் இந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் கோட் ஆகிற அளவுக்கு 5 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். சிக்கன் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் அரிசிக்கு 800 ml வாட்டர் போதும். நான் எக்ஸ்ட்ராவாக 100 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா சாதம் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும். தம் பிரியாணி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்ல தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சீரக சம்பா அரிசியில் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம 1/2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ புழிஞ்சு சாதத்தை நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த 1/2 லெமனை அப்படியே மேலே பிழிஞ்சு விட்டுறலாம். இந்தளவு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சாதம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பிரியாணி. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் தம் போட்டுடலாம். கொஞ்சம் சிக்கன் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
அது நல்லா ஹீட்டாகி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி டவராவை இதில் வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம டவராவை இதில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம வெயிட்டான ஏதாச்சும் பொருள் வைக்கலாம் பிளேட்டுக்கு மேலே. அப்போ தான் பிரியாணி நல்லா தம்மில் ரெடி ஆகும் சூப்பராக. இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பிரியாணி நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் நம்மளோட சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் பாய் வீட்டிலலாம் செய்கிற மாதிரி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது நமக்கு ரொம்பவே மைல்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெவியாக இருக்காது. நீங்களும் இந்த பிரியாணியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.